என்னுடைய பதில் என்னன்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினா அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆன்மாக்களையும் அவனுடைய அருளால் ஆட்கொண்டு இணைத்திருக்கலாமே இறைவனோட. அவனுடைய அருளாலே இந்த உயிர்களை இணைத்திருக்கலாம் அப்படின்னாலும் இறைவன் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் தன்னுடைய சக்தியின் கீழேயோ இல்ல தன்னுடைய எண்ணத்தின் கீழேயோ கட்டுப்படுத்தணும். அதை நான் சொல்றேன், கட்டுப்படுத்தல் என்பதில்லை. ஏன்னா இறைவன் என்பது பரம்பொருளா இருந்தா அதுதான், அது சிவனா இருந்தா இது சீவனா இருக்குது. இது சீவனா இருக்கின்ற அந்த நிலைகள்ல இருக்கும்போது அந்த துன்ப நிலைகளை அதை கடக்கணும்ன்றதுனால நிச்சயமா அது அவங்கவுங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ப. அதனாலதான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவம் கண்மம் மாயைன்ற இந்த மும்மலங்கள் மனிதருடைய உழைப்பு இருக்குது இல்லைங்க ஐயா. அப்ப அவன் அருளாலே அவன் தாழ்வு சொன்னீங்க, அப்ப நான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிட்டு சிவபெருமான் எனக்கு முக்தி போகணும்னு எனக்கு ஆசை, முக்தி அடையணும்னு ஆசை, நான் அதற்கான ஈடுபாடே செயல்படலை, அப்ப நான் எப்படி முக்தி அடைவேன்? ஈடுபாடே செயல்படலை அப்படின்னா அதுக்கான நேரம் நிச்சயமா இன்னும் காலங்கள் எடுக்குமே தவிர எந்த ஒரு முயற்சி இருக்கு இல்லைங்கய்யா. இருக்கணும். அவன் அருளால நமக்கு இந்த வழியை காட்டுறாரு. ஆனா முயற்சி செய்யக்கூடிய நம்ம தானே. நிச்சயமா அப்படி அவனுடைய அருளாலே மொத்தமா இருந்திருந்தா மாணிக்கவாசகர் இறைவன் காட்சி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, அப்போ ஒரு கதறி அழுதாருல்ல. கண்டிப்பா முயற்சி செய்தாரு, பதிகம் பாடினாரு. அப்ப அவளை செய்ய காரணம் என்ன? அப்போ நம்மளுடைய உழைப்பு இருக்குது, அவன் அருள் இருக்கு, அந்த அருளால நம்மளுடைய உழைப்பு உடைத்துதான் இறைவனடி சேர முடியும். கண்டிப்பா. அப்ப முழுக்க 100% அவன் அருளாலே இறைவனடி சேர முடியுமா? சேர முடியாது. சரியா? அடுத்து சேர முடியாதுன்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களையும் தன் பக்கம் ஈர்க்க வேண்டியது அது இறைவனுடைய கடமையாகவே இருக்குது. கடமை தாங்க ஐயா. இப்ப அவனுடைய அருள் இருக்கு, அவனுடைய அருள் இருக்கும் பொழுது உனக்கான வழியை காட்டுறாரு. அதை நம்ம போக வேண்டியது இல்லை. பல பேருக்கு இறைவன் வழி காமிச்சிருக்காரு, அவங்க போவாதவன் அப்படித்தானே இறைவன் விட்டுருக்காரு. வலுக்கட்டாயமான காட்டுறாரு, எல்லா செயலிலும் அனுபவிக்க வைத்து மீண்டும் கொண்டு வராருதான். ஆனாலும் நம்மளுடைய உழைப்புன்றது இங்க கண்டிப்பா தேவைப்படுது இல்ல. நிச்சயமா உழைப்பு இல்லாம, உழைப்புன்றது என்னன்னா அவனை அறிவதற்கான ஒரு, அப்படி இல்லைன்னா மாணிக்கவாசர் நடராஜர் பக்கத்திலே இருக்காரு, 63 நாயன்மார்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய சிவனடியார்களுடைய பெயர்கள் தெரியாமே இருக்கு. காரணம் அப்ப இவர்கள் உழைத்த உழைப்புக்கு ஆலயத்துள்ள இருக்கிறாங்க, மாணிக்கவாசர் உழைத்த உழைப்புக்கு நடராஜர் பக்கத்திலே இருக்கிறாரு. அப்போ உழைப்புன்றது முக்கியமான காரணம் இருக்குங்களே. இதுல நீங்க உழைப்புன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நிறுத்துறது மாதிரி நான் ஏதோ உணர்றேன். ஏன்னா இது உழைப்பு அப்படின்றத விட ஆன்மாவானது கடை தேர வேண்டும் என்று அது உணர ஆரம்பிக்குதோ அது அதற்கான படிநிலையை எடுத்துட்டு போயே தீரணும். இன்னொன்னு சொல்றது என்னன்னா, லைன் ஒண்ணு வருதுங்க, உழைத்தால் உறுதி உண்டோதான்னு ஒரு வரி வருது. உண்மை